ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற அன்பான கணவனும் மலர் என்ற அவரது மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களின் வாழ்க்கை அமைதியாகவும் அன்பாகவும் இருந்தது. ஒரு நாள் மலருக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. அது அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. மலரின் உடல் முழுவதும் வீங்கத் தொடங்கியது. அவளது கைகளும் கால்களும் மரக்கட்டை போல உணர்ச்சியற்று போயின. வாந்தி எடுக்கும் போதெல்லாம் 4 அங்குல நீளமுள்ள புழுக்கள் வெளிவந்தன. பல வைத்தியர்களிடம் காட்டியும் நோய் குணமாகவில்லை. அனைவரும் கைவிட்டுவிட்ட நிலையில் கார்த்திக் மனம் உடைந்து போனான். நம்பிக்கை இழக்காத கார்த்திக் தன் மனைவியின் நோயை குணப்படுத்த ஒரே வழி திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் கருணையை நாடுவதுதான் என்று நம்பினான். ஒரு மாட்டு வண்டியில் மலரை ஏற்றி நீண்ட பயணத்திற்கு புறப்பட்டான். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் திருவண்ணாமலையை அடைந்தனர். சாது சத்திரம் அருகில் வண்டியை நிறுத்திய கார்த்திக் சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தான். சுவாமிகள் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார். கார்த்திக் சுவாமிகளை நெருங்கி தன் மனைவியின் நிலையை கூற தயாரானான். ஆனால் சுவாமிகள் எதுவும் பேசாமல் திடீரென்று வண்டியின் பின்புறம் வந்து குனிந்து தரையில் இருந்த களிமண்ணை அள்ளினார். சுவாமிகள் அள்ளிய அந்த களிமண்ணில் 2 பிடி நிறைய எடுத்து வண்டிக்குள் இருந்த மலர் மீது தூக்கி எறிந்தார். கார்த்திக் ஆச்சரியத்துடன் இதை பார்த்தான். பிறகு 1 பிடி மண்ணை எடுத்து மலரை உண்ணச் சொன்னார். மேலும் 3 பிடி மண்ணை தன் சேலையின் மூலையில் கட்டிக்கொண்டு அந்த மண்ணை அடுத்த 3 நாட்களுக்கு தன் உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வேறு எதுவும் சொல்லாமல் சுவாமிகள் அங்கிருந்து சென்று விட்டார். சுவாமிகள் கூறியது போல் கார்த்திக் தன் மனைவியை கொண்டு போய் அவர் சொன்னபடியே மண்ணை உடலில் பூசினான். ஒவ்வொரு நாளும் 1 பிடி மண்ணை அவளுக்கு உண்ண கொடுத்தான். மலர் நம்பிக்கையுடன் சுவாமிகளின் வார்த்தைகளை பின்பற்றினாள். 4வது நாள் காலை வியப்புக்குரிய வகையில் மலரின் கொடிய நோய் முழுவதுமாக குணமடைந்தது. உடலின் வீக்கம் குறைந்தது, புழுக்கள் வெளிவருவது நின்றது, கைகளும் கால்களும் இயல்பு நிலைக்கு திரும்பின. அவள் முழுமையாக ஆரோக்கியமாக உணர்ந்தாள். கார்த்திக்கும் மலரும் அளவற்ற மகிழ்ச்சியுடன் சுவாமிகளின் கருணையையும் சக்தியையும் எண்ணி வியந்தனர். அவர் ஒரு எளிய களிமண்ணை கொண்டே ஒரு அரிய நோயை குணமாக்கி பக்தரின் குடும்பத்தை காத்தருளினார். அவர்களின் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கியது.